ஒரு சிறிய ஊரில் சுஜன் என்ற சிறுவன் பள்ளிக்கு செல்கிறான். ஒரு நாள் அந்த சிறுவன் பள்ளிக்கு செல்லும் வழியில் மணி பஸ் கீழே இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அடடா, இது யாரோட மணி பர்ஸ்னு தெரியலையே. இதுல நிறைய பணம் வேற இருக்கிறது. யார் தொலைத்து விட்டு சென்றார்களோ? சூப்பர்டா, உனக்கு அதிக பணம் கிடைச்சிருக்கு. இந்த பணத்தாலே நீ சாக்லேட் வாங்கலாம். இல்ல சுஜன், வேண்டாம். இது யார் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் என்று தெரியல. நான் இத காவல் நிலையத்துல ஒப்படைக்கணும். அதுதான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுது. ஏன் தம்பி, ஏதாவது புகார் சொல்ல வரியா? புகார் இல்ல சார், கோரிக்கை தான் கொடுக்க வந்தேன். அடடா, இப்படி நேர்மையான பையனா? என்ன கோரிக்கை? நாங்க உனக்கு எப்படி உதவ வேணும் தம்பி? ஆமாங்க மேடம், பள்ளிக்கு செல்லும் போது ரோட்ல இந்த மணி பர்ஸ் பார்த்தேன். அதை உரியவங்கிட்ட ஒப்படைத்து கொடுங்க மேடம். ஐயோ, என்னோட மணி பர்ஸ் காணாம. என் மகளோட மருத்துவ செலவுக்கான பணம் அதுல தானே இருக்கு. உங்களுடைய மணி பர்ஸ்ல உள்ள ஆதார் அட்டையில இருந்து தான் உங்களுக்கு போன் செய்தோம். இந்த மணி பர்ஸ் உங்களுடையது தானா? ஆமாங்க சார், இது என்னுடையதுதான். அதுல என் மகளின் மருத்துவ சிகிச்சைக்கான பணம் வேற உள்ளது. அந்த பையன் தான் எங்ககிட்ட வந்து கொடுத்தான். அந்த பையனுக்கு நன்றி சொல்லுங்க. தம்பி, உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்க அப்பா அம்மா உன்னை நல்ல முறையில வளர்த்திருக்காங்க. தம்பி, உன்னுடைய இந்த நேர்மைதான் உன் உண்மையான வீரத்தனம். உன்னுடைய இந்த சிறிய செயல்தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. நேர்மையா இருந்தாதான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும்.